ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கெட் யூடியூப் vlogs. இன்னைக்கு வந்துட்டு தேங்காய் பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்தி, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாதம். நான் இதை அடிக்கடி என்னோட பாப்பாவுக்கு செஞ்சு விட்டுவேன். அவங்களே சாப்பிட்டுட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அந்த ரெசிபிக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி சூப்பர். நீ அவளே வராங்க. இங்கே பாரு, அம்மாட்ட சொல்லு. சூப்பர். வாவ். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. நான் வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காவை வந்துட்டு நல்லா திக்கான பாலை 2 டைம்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக பீன்ஸ், கேரட், 3 பச்சை மிளகாய், 2 ஆனியன், ஒரே ஒரு தக்காளி, பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. கருவேப்பிலை நெசசரிஸ் கிடையாது, வேணும்னா போட்டுக்கலாம். ஒரு குக்கரை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு கம்பல்சரி தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணணும். தேங்காய் எண்ணெயும் நெய்யும். தேங்காய் எண்ணெய் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதுக்கு வந்து கேப்பே கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஆனியன்லாம் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னா அவசியம் கிடையாது. ஆனியனை போட்டுட்டு நல்லா ஒரு 2 செகண்ட் சாட்டே பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி. இந்த மொத்த ரெசிபிக்குமே வந்துட்டு 3 பச்சை மிளகாய் தான். இதுதான் இதுக்குனோட காரம், வேறு எதுவுமே காரம் கிடையாது. ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப டீப்பாக வந்து மாறிச்சுன்னா கலரே சேஞ்ச் ஆகிடும். அதனால் சும்மா லைட்டாக வதங்கினா போதும். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். எடுத்து வச்சிருந்த தக்காளி கூடவே எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள் எல்லாமே வந்துட்டு மொத்தமாக சேர்த்துடலாம். ஏன்னா வந்துட்டு எதுக்குமே வந்துட்டு டைம் கொடுத்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு உடனே சேர்த்துடலாம். நான் தேங்காய் பால் வந்துட்டு 1 கப்பு எடுத்திருக்கேன்னா அந்த 1 கப்புக்கு 2 தான் வந்துட்டு ஊற்றணும் தண்ணி. நம்ம 1க்கு 2 ரேஷியோ அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஆனால் என்னோடய பாப்பா வந்துட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் நான் வந்து சாஃப்டாக வேக வைப்பேன். அதனால் நான் வந்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து 1க்கு 2 வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே ஒரேடியாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணிக்கிறேன். பச்சை பட்டாணியும் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா, இதில் தான் நான் அரிசி எடுத்துருந்தேன். நார்மல் நம்ம வீட்டில் என்ன குக் பண்ணுவோமோ அந்த அரிசி தான் எடுத்திருந்தேன். அதுக்கே ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்தது. நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னுமே நல்லா வரும். நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் நெய்யெல்லாம் ஆட் பண்ணதுனால உங்களுக்கு குழந்தைக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்தி. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை